டேய் மாப்பிள. சொல்லியா மாப்பிள? மாப்பிள, நான் இப்போ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் உனக்கு லிங்க் அனுப்புதேன். நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு ஒரு 10 நாளைக்கு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டு தாக்கு. இல்ல மாப்பிள, நம்மளாலாம் முடியாது. ஏன் மாப்பிள? பின்னன்ல நீ இப்ப யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றப்ப அப்புறம் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு போயிட்டு விளாக் பண்றங்கிற பேர்ல நீ மட்டும் ஜாலியா இருப்பா. நான் பின்னாடி விளக்கு பிடிச்சிட்டே வரணும். நீ கார்ல போவா, அப்புறம் பிக் பாஸுக்கு போவா, நான் உனக்கு டாட்டா காமிச்சிட்டே இருக்கணும். இதானே நடக்கும். நான் யூடியூப் சேனல் தானே ஆரம்பிக்கிறேன் சொன்னேன். அதுக்கு ஏன் பிக் பாஸ் வரைக்கும் எடுத்துட்டு போறேன்? என்னால முடியாது மாப்பிள 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 மாப்பிள, நான் இப்பதான் மாப்பிள 23 வயசுல எனக்கு உருப்படணும்னு ஐடியாவே வந்திருக்கு. நீ இப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணு மாப்பிள. என்னல நீ இப்படிலாம் கெஞ்சிட்டு இருக்க? சரி மச்சானா போயிட்ட, சரி என்னால முடிஞ்சதை பண்றேன். ஆனா நமக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு மாப்பிள. அது செய்யறேன்னா சொல்லு, நான் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்றேன். சரியா? எந்திரி. கண்டிஷன் நம்பர் 1, வீடியோவுக்கு கீழே எந்த பிள்ளை மெசேஜ் பண்ணாலும் நான் தான் ரிப்ளை பண்ணுவேன். கண்டிஷன் நம்பர் 2, வர்ற அமௌண்ட்ல ஆளுக்கு 50% ஷேரு. கண்டிஷன் நம்பர் 3, இதுதான் மாப்பிள்ள இருக்கிறதுல முக்கியமான கண்டிஷன். நாளைக்கே நீ ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன்னு வை, யூடியூப் சேனலு என் மாப்பிள்ளைக்கு தான் சேரணும்னு முதல்ல எழுதி கொடுத்து. இதுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னா நான் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேன். என்ன சொல்றேன்? ஏன் இப்பவே உனக்கு கொடுத்துருதானே? உன்கிட்ட கேட்கறதுக்கு என் மச்சான் சதீஷ் இருக்கான், நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறதானே. நானா யூடியூப் சேனல் தான் கேட்டேன். அவன் ஆளே கேட்பான். ரொம்ப நாளா அவன் ஆளு மேல கண்ணில் தான் இருக்கான். போ போ. என் ஆளே போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு யூடியூப் சேனல் தான்டா முக்கியம். நம்மளும் ஆளே கேட்டிருக்கலாமா? கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம்.